எங்கள் அம்மாலாம் வந்து ரொம்ப 2 தலைமுறைக்கு முன்னாடி ஆ, இருந்தவங்க. அவங்களெல்லாம் வந்து வீட்டில் வந்து இப்போ சென்னை மாதிரி இடத்துலயே வந்து பெண்களை படிக்க வைக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப பெரிய பழக்கம் கிடையாது. அவங்கலாம் ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸோட நிறுத்தியிருப்பாங்க. நிறுத்திட்டு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவ்வளோதான், ரொம்ப படித்ததுன்னு கிடையாது. அம், அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மையும் வந்து ஒரு ஒரு கிராமத்தில் இருந்தவர். அந்த கிராமத்தில் முதல்ல எஸ்எல்சி பாஸ் பண்ணவர். அந்த பெருமை எங்கள் அப்பாவுக்கு தான். ஏன்னா நடுவில் கொள்ளடம் ரிவர் போயிட்டுருக்குமா, ஸ்கூல் அதுக்கு அதுக்கு அந்த பக்கம் இருக்குமா. அதனால் இவர் வந்து அப்போல்லாம் அந்த கொள்ளடத்தில் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கோம். முதலையெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அதில் குதித்து நீச்சல் அடிச்சு தான் போகணும். நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு யூனிஃபார்ம் இன்னொரு செட்டு கையில் வச்சுட்டு இருக்கணுமா. அந்த கரை ஏறின உடனே துணியை மாற்றிக்கணும். யூனிஃபார்ம் மாற்றிட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும். திரும்பி வரும்போது அதே மாதிரி நீச்சல் அடிச்சுட்டு வரணும். அஹ் எனக்கு இன்றைக்கெலாம் நீச்சலே தெரியாது. நம்மலாம் வந்து சென்னையில் ஓடக்கூடிய கங்கையில் போய் நீச்சல் அடிக்க முடியாது இல்லையா. நம்ம பக்கிங்ஹாம் கெனாலும் கோவம் தான் இங்கே இருக்குது. அங்கே அவருடைய கிராமத்தில் அந்த மாதிரி வந்து ஆக்சஸ் டு ஸ்கூல் அப்படிங்கிறதே ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஸ்கூலுக்கு போகணுன்னாலே இந்த மாதிரி வந்து தண்ணியை தாண்டி முதலைக்கு நடுவில் நீச்சல் அடிச்சுட்டு போய் தான் ஸ்கூலுக்கு போகணும். அதனால் எஸ்எல்சி பாஸ் பண்ணதே வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக கருதுவார் அவரெல்லாம். அந்த மாதிரி இருந்த ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர். ஸோ அவங்க 2 பேருமே வந்து நிறைய வீட்டில் தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி. இப்போ பாரு பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அடிக்கடி வந்து நிறைய நான் திருப்பதிலாம் போனதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா கூட்டு போய் தான் நான் போயிருக்கேன். திருப்பதி, மந்திராலயம் இந்த மாதிரி இடங்கள் தான் வந்து எங்கேயா வெளியில் ஊருக்கு போகிறோன்னு சொன்னாலே இந்த மாதிரி இடம் தான் போகிறது. ஊட்டி, கொடைக்கானல்லாம் போனதே தெரியாது எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம். அந்த மாதிரி இருந்தவங்க. எங்கள் அம்மா வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல பேசும்போது சொன்னாங்க, முரளிக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் போனா தான், எல்லாம் அவள் தான் பார்த்துக்கிறா அப்படின்னு. ஒரு மருமகளுக்கு அப்படி ஒரு பாராட்டும் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு மாமியாராக இருந்தாங்க அவங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்டு வெரி ஹானஸ்ட் பீப்புள். ஸோ அதுலேருந்து தான் அந்த குணங்கள்லாம் நிறைய எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.